வணக்கம். மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் வயக்ரா போன்ற மாத்திரைகளை பயன்படுத்தலாமா? பொதுவாக பிரச்சனைகள் வரும்போது அது என்ன அப்படின்னு கண்டறிந்து மருந்துகளை பயன்படுத்துறது சரியானதாக இருக்கும். இப்போ ஜுரம் வருது, என்ன ஜுரம், டைஃபாய்டு, மலேரியா, கொரோனா, டெங்கு என்னன்னு கண்டறிந்து மருந்துகளை சாப்பிட்றது அந்த நோயை குணப்படுத்த உதவும். நாமளாம் போய் கடையில் ஒரு ஜுர மாத்திரை கொடுங்க அப்படின்னு வாங்கி போடலாம். அது அப்போதைக்கு பலன் கூட அளிக்கும். ஆனால் அந்த நோயிலிருந்து நம்ம விடுபட முடியாது. அதுபோல் ஹார்மோன்கள் பிரச்சனையினால் ஒருத்தருக்கு ஆண்மை குறை வரலாம், மன அழுத்தம் பதட்டம் இருக்கலாம், வேறு பிரச்சனைகள், பைரோனி டிசீஸ் போன்ற நோய்களால் பல காரணங்களால் ஆண்மை குறை வரலாம். என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் மருத்துவரையும் கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் இப்போது ஒரு இளம் வயது நண்பர் நல்லா ஃபஸ்ட் நைட்டில் நல்லா செக்ஸ் பண்ணணும்னு வயக்ரா எடுத்துக்கிட்டாருன்னா, அடுத்து வயக்ரா எடுக்காமல் செக்ஸ் பண்ணுறதுல தயக்கம், பயம் வர ஆரம்பிச்சிடும். எடுக்கலைன்னா போன முறமா நல்லா செக்ஸ் பண்ண முடியாது. அப்போ இவர் எப்போ நிறுத்துவார் மாத்திரையை நிறுத்தும் போது இவருக்கு பயம் வந்துடும், நம்மளால் செக்ஸ் சரியாக பண்ண முடியாது. மாத்திரையை தொடர்ந்து எடுக்கிறதும் குற்ற உணர்வு வரும், மாத்திரைனால தான் நம்ம செக்ஸ் பண்ண முடியுது. இந்த குழப்பங்கள் அவருக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் இது ஷெட்யூல்டு ஹெச் ட்ரக். இந்த ட்ரக் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் நீங்கள் சாப்பிடணும். இதை தவிர இந்த மாத்திரை நீங்கள் கேஷுவலாக எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வயக்ரா போன்ற மாத்திரைகளை ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக இருக்குது, அந்த மாதிரி தான் எடுக்கணும். நாமளாக எடுத்துக்கிட்டோன்னா பல நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும்போது பயந்து போயிடுவோம். வயக்ரா போன்ற மாத்திரைகள் எடுத்தே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு. அதனால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இது போன்ற மருந்துகள் எடுக்கிறது தான் நல்லது. ஓரளவு குணமாயிட்டால் இந்த மருந்துகளை நிறுத்தவும் செய்ய முடியும். வணக்கம்.